ஹாய் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீரங்கம் ஏஎஸ் முரளி. சித்தன்னவாசல் ஓவியம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்னவாசலுங்கிற கிராமத்துக்கு அருகில் சித்தன்னவாசல் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த சித்தன்னவாசல் ஓவியங்கள் இருக்குது. இந்த ஓவியங்கள் இருக்கிற இடம் பார்த்தோன்னா ஒரு கட்டும் பாறை, மொட்டை பாறை அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பாறை பகுதி, மலை. இந்த மலை மேலே ஒரு குன்று, சின்ன குன்று இருக்குது. அந்த குன்றுக்குள்ளே ஒரு குகை. இந்த குகை பார்த்திங்கன்னா ஒரு 10க்கு 10 இல்லை 12க்கு 12 இருக்கும், அவ்வளோதான். சின்ன ரூமு. அந்த ரூமுக்கு வெளியில் ஒரு வராண்டா மாதிரி ஷெட்டு போட்டு கருங்கல்னால் அமைச்சிருக்காங்க. அந்த கருங்கல் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தூண்கள்லேயும் ஓவியங்கள் இருக்குது. இந்த ஓவியங்களை தான் வந்து சித்தன்னவாசல் ஓவியங்கிறாங்க. இந்த ஓவியத்தோட சாயல் வந்து அஜந்தா குகை ஓவியங்களோட சாயலில் இருக்கிறனால அந்த அஜந்தா குகை ஓவியங்கள் யார் வரைஞ்சாங்களோ அவங்க தான் இதையும் வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சரித்திர ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த 12க்கு 12 குகைக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா சமணர்களோட சிலை 3 இருக்குது. அதில் உட்காந்துட்டு அவங்க தியானம் பண்ணுவாங்களாம். இந்த தியானம் பண்ணுற அந்த ரூமை பார்த்திங்கன்னா சாதாரணமாக மலைக்குள்ளே இருக்கிற குகையில் இல்லை ரூமில் போய் நீங்கள் கற்றுனீங்கன்னா எக்கோ ஆகும். ஆனால் இந்த ரூம் வந்து எக்கோ ஆகிறதில்ல. நீங்கள் எவ்வளோ பேசினாலும் அதை உள்வாங்கிக்குது, பேசுகிறது மட்டும்தான் கேட்குது. ஆனால் தியானம் பண்ணுற மாதிரி இப்படி உட்காந்து மூச்சை இழுத்து உட்காந்தோன்னு வச்சுங்களேன், அந்த அதிர்வு, இந்த ஓம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஜத்குரு சொல்லுவார் அப்படின்னு, அந்த அதிர்வு கேட்குது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவங்க வந்து அங்கே போய் நின்றுட்டு நம்ம கற்றலாம். அங்கே போய் நின்றுட்டு மூச்சு அடக்கிட்டு அப்படி இருந்தால் போதும் அந்த அதிர்வு கேட்குது. அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும். அங்கே இருக்கிற செக்யூரிட்டி வந்து அழகாக செஞ்சு காமிச்சார். அவர் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அதிர்வு நமக்கு ஏற்படுது. சங்கு ஊதுற மாதிரி நல்லா கேட்குது. இது ஒரு புதுமை அந்த குகையில் இருக்கிற ரூமில். அப்புறம் அந்த ஓவியங்கள் காமிச்சார். ஒரு குளம் மாதிரி இருக்குது, அது தாமரையெல்லாம் இருக்குது, அதில் வந்து பூ பறிக்கிறாங்க, 2 யானை இருக்குது. அற்புதமான ஓவியம். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஃபேடாகி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படி இருக்குது. இந்த ஓவியம் வந்து பழங்கால முறையில் தாவரங்களையும் இயற்கை வர்ணங்களையும் வச்சு வரைஞ்சது அப்படிங்கிறாங்க. ஒரு அருமையான இடம் தான். இந்த மலை மேலே போய் அந்த குகையை அமைச்சிட்டு அங்கே போய் அந்த சமணர்கள் ஏன் இருந்தாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் பொதுவாகவே சித்தர்கள் ஞானிகள்லாம் மலை மேலே தான் போய் வாசம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அதனாலேயே இந்த மலை மேலே போய் இருந்துருக்காங்க. இந்த மலையை பார்த்திங்கன்னா வெயில் பின்னி எடுக்கும், அந்த மாதிரி மலை. மரம்லாம் கிடையாது. கீழ் சமவெளியில் மரம் இருக்குது. மலை மேலே ஏறிட்டிங்கன்னா மரம்லாம் எதுவும் கிடையாது, ஒட்டை பாறை தான். இதே மாதிரி இந்த மலைக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா சமணர் படுகை அப்படின்னு ஒன்று இருக்குது. அது சமணர் படுகைங்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து படுக்கை. அதுவும் மலை மேலே உச்சி மேலே ஒரு 2 மலை சேர்ற மாதிரி இப்படி இருக்குது. அந்த 2 மலையும் சேர்ற இடத்துல உள்ளே போய் படுக்கை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு தொட்டி மாதிரி, சின்ன தொட்டி மாதிரி, ஒரு 3 அங்குலம் உயரத்துக்கு இருக்க மாதிரி ஒரு தொட்டி மாதிரி பண்ணி ஒரு 17 படுக்கை இருக்குது. இந்த படுக்கைங்களை வந்து மைசூர்லேருந்து அந்த சமண துறவிங்களுக்கு அந்த சித்தன்னவாசலில் இருந்தவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு இங்கே இருக்கிற தகவல் பலகை சொல்லுது. இது கொஞ்சம் மலை உச்சி மேலே ஏறி போகணும். ஒரு 300 படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மலை மேலே ஏறி போகணும். நாங்கள் போனப்போ கும்பலே இல்லை, ஏன்னா பார்க்கறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. மலை மேலேருந்து கீழே பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் மரங்கள், செடி கொடிகள், வயல்வெளிகள், பக்கத்தில் ஒரு ஏரி, அதெல்லாம் தெரியும். ஆனால் ஜிலுன்னு இருக்குது. அந்த கேப் வந்து நல்லா ஜிலுன்னு இருக்குது, படுத்துக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இவ்வளோ மலை மேலே ஏறி போய் அங்கே படுத்துக்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன் அந்த மாதிரியெல்லாம் மலை மேலே ஏறி போய் படுத்தாங்கங்கிறது ஒரு வியப்புக்குரிய விஷயம்.
அடுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆவுடையார் கோயில். இது வந்து அறந்தாங்கி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த ஆவுடையார் கோயிலில் என்ன ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்னா, இங்கே இருக்கிற சிவலிங்கமும் அம்மன் யோகாம்பாலும் சிலை உருவம் கிடையாது, ஒரு பீடம் தான் இருக்குது. அந்த பீடத்துக்கு மேலே எதுவும் கிடையாது. அந்த சிவனுக்கு வந்து ஒரு கேப்பு மாதிரி வச்சுருக்காங்க, பித்தளையிலையோ தாமரத்துலேயோ, அதுதான் சிவலிங்கமாக நினச்சி பூஜை பண்ணுறாங்க. அம்மனுக்கு எதுவும் கிடையாது, ஒரு தாமரையான ஒரு பீடம் தான் இருக்குது. இங்கே வந்து முக்கியமாக வழிபடுறது வந்து நால்வரில் ஒருவரான மணிவாசகர், திருவாசகம் எழுதிய மணிவாசகர். அவர் தான் இந்த கோவிலை கட்டினதாக சொல்கிறாங்க. அவர் வாழ்ந்தப்ப அந்த மதுரை மன்னன், பாண்டிய மன்னன் என்ன சொல்கிறாரு, மணிவாசகர்கிட்ட குதிரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாரு. இந்த மணிவாசகர் என்ன பண்ணுறாரு, குதிரை வாங்காமல் அந்த பணத்தை சிவன் கோயில் கட்டுறதுக்காக, இந்த ஆவுடையார் கோயில் தான் கட்டுறதுக்காக செலவழிக்கிறாரு. இது மன்னன் ரொம்ப நாளாக பார்த்துட்டாங்க, குதிரையே வரல, மாணிக்கவாசகர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு மாணிக்கவாசகரை கூப்பிட்டு கேட்குறாரு. இந்த மாதிரி குதிரையே வரவே இல்லையே, என்ன பண்ணுறீன்னு அப்படின்னு அவரை தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து சிவன் வந்து ஒரு குதிரை வியாபாரி வடிவில் வந்து குதிரையெல்லாம் இங்கே தான் இருக்குது, என்கிட்ட தான் இருக்குன்ட்டு குதிரையை மன்னனுக்கு கொடுக்குறாரு. மன்னனும் அந்த குதிரையை வாங்கி லாயத்தில் கட்டுறான். ஆனால் ராத்திரி பார்த்தோன்னா அந்த குதிரையெல்லாம் வந்து நரியாக மாறிடுது. இதான் நரி பரியாக மாறிய கதை. அப்போ மாணிக்கவாசகர் மேலே இன்னும் கோவம் வந்து மன்னன் வந்து மாணிக்கவாசகருக்கு தண்டனை தரான். அப்போ வந்து சிவன் காட்சி தந்து என்னோட திருவிளையாடல் தான் இது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கோவிலை வந்து மாணிக்கவாசகர் வந்து கட்டி முடிக்கிறாரு. இந்த கோவிலோட வரலாறு இதுதான். இந்த கோவிலில் வந்து மாணிக்கவாசகர் தான் முக்கியமான வழிபாடு. சிவனுக்கோ அம்மனுக்கோ வந்து ஒரு பீடம் தான் இருக்குது, சிலை கிடையாது. ஆவுடையா அப்படின்னா அந்த சிவலிங்கத்துக்கு கீழே இருக்கிற அந்த பேஸ் தான் ஆவுடை. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிற்பக்கலை ரொம்ப அற்புதமாக இருக்குது. முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் இருக்கிற சிற்பங்கள், அதில் உள்ள கலை நுணுக்கங்கள், அந்த காலத்தில் கொடுங்கைன்னு சொல்லுவாங்க, சன்ஷேட் மாதிரி இப்படி வளைஞ்சி வந்துருக்கும். பழைய வீட்டிலலாம் பார்த்துக்கலாம். அந்த கொடுங்கை வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம சன்ஷேடு கட்டுற மாதிரி ஒரு 2 அடி நீளத்துக்கு இருக்குது. இப்போல்லாம் சன்ஷேடு போடணுன்னா டிசைன் பண்ணி அதுக்கான கம்பிகள் அந்த மாதிரி கொடுத்து கேன்டிலீவராக, அதாவது ஒரு பக்கம் பிடிப்பு இருக்கும், ஒரு பக்கம் பிடிப்பு இல்லாமல் தொங்கிட்டு இருக்கும், கேன்டிலீவராக அமைச்சிருவாங்க. இது வந்து அந்த காலத்துலேயே இந்த கொடுங்கையில் பண்ணியிருக்காங்க. 2 அடி நீளத்துக்கு வெளியில் இந்த கொடுங்கை இப்படி வளைஞ்சு வெளியில் வந்திருக்கு. அந்த கொடுங்கை பார்த்தீங்கன்னா வெறும் வளைவு மட்டும் இல்லாமல் அது வந்து ஆர்னமெண்டல்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொடுங்கை இருக்குல்ல, வளைவு வருதுல்ல, அந்த வளைவு நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5 வரிகள், அதாவது கம்பியில் முறுக்கு கம்பி இருக்குல்ல, அதில் கட்டின மாதிரி 5 வரிகள் இருக்கும். அது பார்க்குறதுக்கு இரும்பு கம்பி மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு விரல் 2 விரல் டயாக்கு ஒரு 5 லைன் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு பார்டர், ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பார்டர், ஒரு 2 அங்குலம் 3 அங்குலம் அகலத்துக்கு ஒரு பார்டர். பார்த்திங்கன்னா அந்த கம்பி, இந்த பார்டர் ரெண்டும் பார்த்திங்கன்னா நடுவில் குழியாக இருக்கும். பார்க்குறதுக்கு வியப்பாக இருக்குது, எப்படி தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணாங்க கருங்கல் இல்லை அப்படின்ட்டு நினச்சி பாருங்கள். ஒரு கருங்கல்லில் பண்ணுறாங்க, அதில் ஒரு கம்பி உடஞ்சி போச்சுன்னா கூட அதை தூக்கி போட்டு திருப்பி வேறு கம்பியில் பண்ணணும். ஃபெவிகால்லாம் போட்டு ஒட்ட முடியாது. ஸோ அது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணியிருப்பாங்க. அந்த இது லென்த்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அடிக்கு இருக்கும். இந்த பக்கம் ஒரு 15-20 அடிக்கு திரும்பி போகுது. அது எவ்வளோ தூரம் போகுதுன்னு அந்த பக்கம் போய் பார்க்க முடியல. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த கொடுங்கைங்கிற சன்ஷேடாக நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள், காமிச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற சிலைகள், அதுவும் ஒவ்வொரு சிலையை பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்குது. எப்படி தான் இந்த மாதிரி சிலையெல்லாம் வடிவமைச்சாங்களோ அப்படின்னு. இன்னொரு சிலையில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி இருப்பாங்க. அந்த பெண்மணியோட கையில் வந்து ஒரு கூடை இருக்கும். அந்த கூடை பார்த்தோம்னா இந்த கால டம்ப பைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த காலத்துலேயே இருந்திருக்கு போட்டுருக்கு. அந்த பெண்மணி வந்து அந்த கையில் வச்சுருக்காங்க, அந்த பையன் மாட்டிருக்காங்க. இப்போ பெண்கள்லாம் கொண்டு போகிறாங்களே ஹேண்ட்பேக்கு, அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்பேக் மாட்டிருக்காங்க. இந்த 2 இடங்களையும் பார்க்க உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். வாங்க போகலாம்.
நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற சித்தன்னவாசல் அப்படிங்கிற மலை குகை, அந்த இடத்த பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே வந்து குகை ஒன்று இருக்குது. அந்த குகையில் ஓவியங்கள், அழகான ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இந்த ஓவியங்கள் வந்து சமணர்கள் காலத்தில் கிபி 600 800 அந்த காலகட்டத்தில் இங்கே வரையப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன குகை இருக்குது இங்கே. இது அந்த குகைக்கு போகிற மலைப்பாதை. இந்த ஓவியம் பெரும்பாலும் அழிஞ்சிருக்கு, கொஞ்சம்தான் தெரியுது. இது அஜந்தா குகை ஓவியங்கள் அந்த பாணியில் இருக்கிறனால, அந்த அஜந்தா குகை வரைந்தவர்கள் தான் இங்கேயும் இதை வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த பாறை வழியாகத்தான் நாம் அந்த சித்தன்னவாசலுக்கு ஏறி போகணும். இந்த பாறை மேலே ஏறி இந்த குகையை வடிவமைச்சு எதுக்கு அவங்க இங்கே வந்து தங்கினாங்க அப்படிங்கிறது தெரியல. எவ்வளவு பெரிய மலை பாருங்கள். இந்த மலையோட நடுப்பகுதியில் ஒரு குகை போன்ற ஒரு ரூம், அதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த மலைப்பகுதியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற கிராமம், வயல்வெளிகளெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. தூரக்க தெரிகிறது தான் அந்த குகை. அதுக்கு படிக்கட்டு பாறையிலேயே செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த குகைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10 அல்லது 12க்கு 12 ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூமில் தான் இந்த சமண துறவிகள் வந்து தங்கினதாக சொல்கிறாங்க. இது இந்த குகை பற்றிய கல்வெட்டு. இதுதான் அந்த குகை இருக்கிற இடம். முன்னாடி சின்னதாக ஒரு வராண்டா மாதிரி பண்ணி கம்பி கேட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பி கேட்டெல்லாம் கிடையாது, நேராக குகை தான் இருந்தது அப்படின்னு இங்கே எங்களுக்கு இந்த குகையை பற்றி சொன்ன ஒருத்தர் எங்களுக்கு சொன்னார். அதை இந்த குகையில் இருக்கும் ஓவியங்கள் பெரும்பாலும் சிதிலமடைஞ்சு கிடக்கு, ஆனால் அழகாக இருக்குது. அந்த காலத்தில் பெயிண்ட்லாம் கிடையாது, வெறும் தாவரங்களையும் இயற்கையாக எடுத்த வர்ணங்களையும் வச்சு தான் இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ரூமுக்குள்ளே போயிட்டு நம்ம எவ்வளோ தான் கத்தி பேசினாலும் எக்கோ கேட்குறதில்ல. சாதாரணமாக ஒரு குகைக்குள்ளே போய் நம்ம கத்தினா எக்கோ கேட்கும். இந்த ரூமில் போய் நம்ம கத்தினா கூட எக்கோ கேட்குறதில்ல. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாணியில் மூச்சு விட்டால் ஓம்னு அதிர்வு கேட்கும். அந்த மாதிரி ஒரு அதிர்வு கேட்குது. ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம். கடும் பாறையில் அமைந்த மலை. இந்த மலைப்பகுதிக்கு வந்து அந்த சமணத்துறவிகள் ஏன் இருந்தாங்கன்னு தெரில. இது அந்த மலையோட இன்னொரு பக்கம். இங்கே வந்து இந்த மலை மேலே ஏறி போனால் சமணப்படுகை அப்படிங்கிற ஒரு வரலாற்று இடம் இருக்குது. படுகை அப்படின்னு போட்டிருக்காங்க, ஆனால் உண்மையிலேயே அது வந்து படுக்கை. இந்த சமண துறவிகள்லாம் இங்கே வந்து
படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்களாம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எதுக்கு இந்த மலை மேலே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க? கீழேயே அந்த காலத்துலலாம் நிறைய மரங்கள் இருக்கும், காடுகள் இருக்கும். அங்கே போய் அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த கடும் பாறை மேலே ஏறி போய் ஏன் அவங்க படுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. இந்த மலை மேலே இருக்கிற படுக்கை வந்து இதில் போட்டிருக்கு பாருங்கள், படுக்கைகளும் கல்வெட்டுகளும். இது வந்து இந்த சித்தன்ன வாசல் ஊர்க்காரங்க மைசூர்லேருந்து வந்த சமண துறவிகளுக்காக செஞ்சு கொடுத்த படுக்கைகள் அப்படின்னு இந்த வரலாற்று குறிப்பு சொல்கிறதா இந்த போர்டில் எழுதியிருக்கு. இது சுமார் 250-300 படிகள் இந்த மாதிரி இருக்குது. இதில் ஏறி மேலே நம்ம போனோன்னா இந்த மலையோட பின்பக்கம் ஒரு இறக்கம் வருது, சின்னதாக ஒரு இறக்கம். அந்த இறக்கத்தில் பாறையோட இடுக்கு, கீழே ஒரு பாறை மேலே ஒரு பாறை, அந்த இடுக்குக்குள்ளே ஒரு குகை மாதிரி இருக்குது. அந்த குகையில் இந்த படுக்கைகள் சமணத்துறவிகளுக்காக, அதாவது மைசூர்லேருந்து வந்த சமணத்துறவிகளுக்காக இந்த சித்தன்ன வாசலில் இருந்த அரசன் செஞ்சு கொடுத்ததா இந்த கல்வெட்டு சொல்லுது. இந்த குகையை பாருங்கள். இந்த மலை மேலே ஏறி தான் நாம் வரணும். இப்போ மக்கள் போய் அதை பார்க்குறதுக்கு வசதியாக இந்த கைப்பிடியை செஞ்சுருக்காங்க. இந்த கைப்பிடியை பிடிச்சிட்டே தான் நம்ம மேலே போகணும். ஆனால் பாருங்கள், அந்த காலத்தில் கிபி 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க. அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த துறவிகள் இந்த மலை மேலே எப்படி தான் ஏறி வந்தாங்கன்னு தெரில. கொஞ்சம் அசந்தா கூட கீழே வழுக்கிட்டு உருண்டு போகிற ஆபத்து இருக்குது. அதனால் இந்த கைப்பிடியை வச்சுருக்காங்க இங்கே. இந்த பாறை இந்த மலையோட உச்சியில் கொஞ்சம் இறக்கமாக போனோன்னா இந்த குகை வருது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சரிவான பாதை. இது பக்கத்து கிராமம், ஏரி. இந்த சரிவில் தான் நம்ம நடந்து போகணும். இந்த கம்பி இல்லாட்டி ரொம்ப ரிஸ்க் இதில் நடக்கிறது. அப்படியே சரிஞ்சிட்டு கீழே வரைக்கும் போயிடுவோம் நம்ம. இந்த மலையில் பெய்கிற மழையெல்லாம் இந்த ஏரியில் தான் போய் சங்கமமாகும். அதனால தான் இந்த ஏரியில் தண்ணி இருக்குது. இந்த இடது பக்கம் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி தான் உள்ளேயும் இருக்குது. ஆனால் இதை விட நல்ல டீப்பாக இருக்குது உள்ள. அந்த குகை இடது பக்கம் இருக்குது பாருங்கள், கீழ்ப்பாறையும் மேல் பாறையும் சேர்ற ஒரு இடுக்கு. இந்த இடுக்கு வந்து இந்த படுக்கை இதுதான். இந்த படுக்கை இருக்கிற இடத்துல நல்ல டீப்பாக இருக்குது. இங்கே தான் அந்த படுக்கையை அமைச்சிருக்காங்க. இதுக்கு கம்பி போட்டு மூடி வச்சுருக்காங்க, யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு. பார்வையாளர் வந்தால் உள்ளே அனுமதிக்கிறாங்க, ஆனால் வீடியோ மட்டும் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நான் படுத்துருக்கிறது தான் அந்த படுக்கை. எப்படி இருக்குது பாருங்கள், சின்னதாக பாறையில் ஒரு பள்ளம் மாதிரி வெட்டி இது மாதிரி 17 படுக்கைகள் இங்கே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஆவுடையப்பன் கோவில். இது வந்து அறந்தாங்கிக்கு ஒரு 20 கிலோமீட்டரில் இந்த ஆவுடையார் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த சன்ஷேடு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்னமெண்டல் ஒர்க்கோடு இருக்குது பாருங்கள். இந்த காலத்தில் சன்ஷேட்லாம் கேன்டிலீவர்னு சொல்லி அதுக்கான தனி டிசைன் பண்ணி, அதாவது ஒரு பக்கம் சப்போர்ட் ஒரு பக்கம் சப்போர்ட் இல்லாமல் செய்வாங்க. இது அந்த காலத்துலேயே பண்ணியிருக்காங்க கேன்டிலீவராக. இதுவும் கிட்டத்தட்ட ஒரு சன்ஷேட் அளவுக்கு 2 அடி இருக்குது.
ஒரு பக்கம் தூணில் பிடிப்பு இருக்குது, இன்னொரு பக்கம் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது. இதில் இந்த கம்பி மாதிரி ஒரு ஆர்னமெண்டல் பண்ணியிருக்காங்க அவங்க. இது வந்து கொடுங்கைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இது உள்ளே இருக்கிற தூண். அழகான சிற்பங்கள், ரொம்பவும் அரிதான சிற்பங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிற்பத்தெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி ஒரு கல்லில் இந்த மாதிரிலாம் செதுக்கி வச்சாங்க அப்படின்னு. இது நடராஜர் ஒரு காலை மேலே தூக்கிக்கிட்டு ஆடுற மாதிரி ஒரு டான்ஸு. இது பாருங்கள், காலை எப்படி உயர்த்திருக்காருன்னு பாருங்கள். இது வந்து பார்வதி தேவி. நடராஜர் நடனத்தில் தன்னை ஜெயிச்சுட்டு இந்த மாதிரி காலை தூக்கிட்டு பார்வதினால் ஆட முடியல, அதனால் பார்வதி தோற்றுடுறாங்க டான்ஸில். அதனால் அந்த கோவத்தில் அந்த கை வளையலை பாருங்கள் நொறுக்குறாங்க. இது நரசிம்மாவதாரம், இரண்யனை வதம் செய்கிறது. இவர் கழுத்தில் ஒரு மாலை மாதிரி போகுது பாருங்கள், அது கருங்கல்லையே செஞ்சது. ஒரு மாலை மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ஒரே கல்லில் செதுக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், இது ஒரு கயிறு மாதிரி. உள்ளே நம்ம கையை விட்டு 2 பக்கம் இது பண்ணலாம். ஒரு மாலை போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த கல்லில் அந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க. ரொம்ப ப்ரில்லியண்ட் இந்த மாலை. இந்த சிற்பம்லாம் நீங்கள் கிட்டக்க இருந்து பார்த்தா தான் தெரியும், தத்ரூபமாக இருக்கும். இந்த சன்ஷேடு கேன்டிலீவராக ஒரு பக்கம் தான் தூணில் தாங்கியிருக்கு, இன்னொரு பக்கம் வெளியில் ஃப்ரீயாக இருக்குது. இந்த நடுவில் பாருங்கள், வரிசையாக கம்பியை கட்டின மாதிரி ஒரு தோற்றம். அது உள்பக்கம் பாருங்கள். மிகவும் அற்புதமான சிற்ப வேலைகள் கொண்ட மண்டபம் இது. ஆவுடையார் கோவில் அறந்தாங்கிக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த கோவிலை பற்றிய வரலாற்று விவரங்கள்லாம் நீங்கள் நிறைய இன்டர்நெட்லேயும் வீடியோலையும் பார்க்கலாம். இது வந்து மாணிக்க வாசகர் திருவாசகம் எழுதிய இடம் இதுதான். அதுக்காக இங்கே வந்து மாணிக்க வாசகர் தான் பிரதானமாக கொண்டாடப்படுறாரு. சிவனுக்கும் அம்மனுக்கும் இங்கே உருவம் கிடையாது, அரூபமாக இருக்காங்க. வெறும் பீடம் மட்டும்தான் இருக்கும். சிவனோட ஆவுடை இருக்கும், அதாவது லிங்கத்துக்கு கீழே ஒரு விளக்கு மாதிரி ஒரு இது பார்த்துருப்பீங்க, அது மட்டும்தான் இங்கே இருக்கும். மேலே லிங்கத்துக்கு பதிலாக ஒரு காப்பு தான் இருக்கும், பித்தளை காப்பு தான் இருக்கும், தொப்பி மாதிரி. இந்த சிற்பத்தோட அழகெல்லாம் பாருங்கள். அகோர பத்ரர், வீரபத்ரர் இந்த சிலையெல்லாம் இங்கே இருக்குது. இந்த கோவில் திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகர் கட்டின கோயில். இந்த கோயிலை கட்டுறதுக்காக தான் அவர் ஒரு மன்னன் குதிரை வாங்கிட்டு வர சொன்ன பணத்தை இந்த கோயிலுக்கு ஃபுல்லாக செலவழிச்சிடுறாரு. மன்னன் குதிரை எங்கேன்னு ப்ரெஷர் கொடுக்கும்போது சிவனே இங்கே வந்து குதிரை கொண்டு வர மாதிரி வந்து அதை மன்னனுக்கு காமிக்கிறாரு. அந்த குதிரை வந்து பகலில் குதிரையாகவும் இரவில் நிறையாவும் மாறிடுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது மாணிக்க வாசகருக்காக சிவன் நடத்திய திருவிளையாடல் இதுன்னு. அப்படி குதிரைகளை விற்று இவர் கட்டிய கோயில், குதிரைகளுக்கு மன்னன் கொடுத்த பணத்தை வைத்து கட்டிய கோயில் தான் இது. இங்கு திருவாசகம் மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல சிவன் இங்கே தான் எழுதுகிறாரு. அந்த திருவாசகத்தோட ஒரிஜினல் ஓலைச்சுவடி கூட உள்ள திருவாசக கோவில் அப்படின்னு ஒரு சின்ன மண்டபத்தில் இருக்குது. இது மேல் பக்கம் வரையப்பட்ட ஓவியங்கள். இந்த தூண் பார்த்திங்கன்னா விளக்கு தூண், குத்து விளக்கு மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த தூண் அசல் குத்து விளக்கு மாதிரியே இருக்கும். இதில் விளக்கு ஏற்றுவாங்க. இவர் தான் மாணிக்க வாசகர். இது இறைவனிடம் வரம் பெறுவதற்கு முன், இது இறைவன் வரம் பெற்ற பின். இது மாணிக்க வாசகர். 2 மாணிக்க வாசகம் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து இறைவனை காண்பதற்கு முன், இன்னொன்று இறைவனை கண்ட பின்பு.
இது உள்ளே அமைந்துள்ள அற்புதமான சிலைகள். இந்த சிலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கத்தி கூர்ப்பாக இருக்குது பாருங்கள். கீழே கையில் ஒரு போர் தடுப்பு கருவி வச்சுருக்காரு. இந்த பெண்மணி பார்த்திங்கன்னா இவங்களோட நடை உடையெல்லாம் பாருங்கள். மேலே இருக்கிற கூடை மாதிரி ஒரு அமைப்பு பாருங்கள், அப்படியே ஓட்டையாக இருக்குது பாருங்கள். எல்லாம் கருங்கல்லையே செஞ்சது. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. வெளிப்பக்கம் இருக்கிற மண்டபத்தில் இந்த சிலைகளோட காலில் தொடையிலலாம் அந்த நரம்பு புடப்பு கூட அப்படியே தெரியும். நம்ம உடம்புல பச்சை நரம்பு தெரியல, அது மாதிரி நரம்புகள் தெரியும். அந்த அளவுக்கு நுண்ணியமான வேலைப்பாடுகளால் இந்த சிலைகள் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. மேலே கொடையை பாருங்கள். அற்புதமான சிலை அமைப்புகள் கொண்ட இந்த கோவிலை எல்லோரும் சென்று பார்க்க வேண்டும். ஆவுடையார் கோவில் அறந்தாங்கிக்கு அருகே 20 கிலோமீட்டரில் இருக்கிறது. இது ஒரு சிவன் கோவில். உள்ளே சிவனடியார்கள் சிலை ஒவ்வொரு தூணிலும் இருக்கிறது. இந்த பெண்மணி கையில் ஒரு கைப்பை கூடை வைத்திருப்பது போன்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்கிறது. அந்த காலத்திலே கையில் கூடை வச்சுருக்காங்க. இந்த கூடையை பாருங்கள், கலை நயமிக்க அழகான கூடை. அந்த காலத்திலே லேடிஸ் டம்பப்பை கைப்பை இருந்திருக்குன்னு இதிலேருந்து நமக்கு தெரியுது. இந்த கோவில் உள்ள சிவனடியார்கள் சிலைகள்லாம் இருக்குது. மிகவும் அழகான சிற்பங்களுடைய கோவில். இதை வாய்ப்பு கிடைக்கும்போது எல்லாரும் போய் பார்க்கணும். அதோட சிவனோட அருளையும் மாணிக்க வாசகரோட அருளையும் பெற்று வரலாம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த மாதிரி பல அற்புதமான கலை நயங்களை கொண்ட சிலைகளை இந்த ஆவுடையார் கோயிலில் நீங்கள் பார்க்க முடியும். அதை தவிர்த்து இசைத்தூண் நிறைய கோயில் இருக்குது. இந்த கோயிலையும் நீங்கள் பார்க்க முடியும். அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு கைடு மாதிரி இருக்கிற ஒருத்தர் சொன்னார், இங்கே வந்து அந்த மண்டபத்தில் பகலில் போய் நின்னீங்கன்னா எந்த பக்கமும் நிழல் விழாது அப்படின்னு சொன்னாங்க. அது நீங்கள் அவர் இருக்கும் போது தான் போய் கேட்கணும், அது எந்த இடம்னு. ஒரு பர்டிகுலர் இடத்துல போய் நின்னீங்கன்னா எந்த பக்கம் இருந்தாலும் நிழல் விழும். இப்போ நான் இங்கே நின்றுனா இந்த இடத்துல நிழல் விழும், பட் அந்த மண்டபத்தில் வந்து நிழலே விழாது எந்த பக்கமும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொன்னார். அந்த பர்டிகுலர் கைடு அங்கே தான் இருப்பார். இங்கே போகிறப்ப அவர் இருந்தார்னா அவர்கிட்ட இந்த பற்றி விவரங்களை கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. மிகவும் பார்த்து ரசிக்க வேண்டிய இடங்கள் ரெண்டும். உங்களுக்கும் டைம் கிடச்சதுன்னா நீங்களும் போய் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்.